சிலுவை பயணம் நாள் 30. தனியாய் ஜெபிப்போம். அமைதியான இடத்தில் மெல்ல பேசியும் மௌனமாயிருந்தும் கர்த்தரின் குரலை கேட்க பிரயாசப்படுவதே ஜெபம். பலருக்கு ஜெபத்தின் மறுபக்கத்தில் கர்த்தர் இருப்பதே தெரிவதில்லை. இதனால் தாங்களே மூச்சு விடாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களை தனி அறையில் ஜெபிக்க பழக்க வேண்டும். நாமோ ஜெப கூட்டத்திற்கு வரவழைக்க மட்டுமே பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வீட்டில் தனிமையாக இருக்கிறேன் என்பவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் தனி ஜெபம் ப்ளஸ் தியானம். இதை வாழ்வில் தொடர்ந்து பாருங்கள். இறை பிரசன்னம் என்னவென்று உணர்வீர்கள். தனியாய் ஜெபிக்க விருப்பமில்லை, ஜெபக்கூட்டத்தில் மட்டுமே ஜெபிப்பேன் என்கிறவர்கள் கர்த்தரை சந்திக்க மறுக்கிறீர்கள். தனி ஜெபத்தில் சத்தம் விண்ணை பிளக்காது, ஆனால் உள்ளம் உடையும் சத்தம் விண்ணை தொடும். தனி ஜெபம் இல்லாதவன் 1000 ஜெபக்கூட்டங்களுக்கு சென்று முழங்கினாலும் அவன் இன்னும் ஜெபிக்க அறியாதவனே. நன்றி.